1 அரசர் 8:13. நீர் என்றென்றும் தங்கி வாழ உயர் இல்லம் ஒன்றை உமக்காக நான் கட்டியுள்ளேன். அடுத்தவர் நலன் கருதி வாழ்வோர் வாழ்வில் நன்மை அடைவர். கடவுளை மையப்படுத்தி வாழ்வோர் விண்ணிலும் மண்ணிலும் நற்பேறு அடைவர். கடவுள் இல்லாத வாழ்வு காற்றுக்கு பறக்கும் பட்டம் போன்றது. பறக்கும் திசையும் அறியாது, எப்பொழுது அறுபடும் என்பதும் தெரியாது. அதுபோலவே கடவுள் நினைப்பும் அவர் பயமும் இல்லாத மனித வாழ்வு உயரே பறப்பது போன்றுதான் இருக்கும். ஆனால் எப்பொழுது எதிலே மாட்டி அந்தரத்தில் நிற்கும் என்று தெரியாது. மனித வாழ்க்கை கடவுளை மையப்படுத்தியும் அவரை பெருமைப்படுத்தியுமே அமைய வேண்டும். நமக்காக செய்யப்படும் செயல்கள், எடுக்கப்படும் முயற்சிகள் மன போராட்டங்களையும் நிம்மதியின்மையுமே தரும். கடவுளுக்காய், அவரது புகழுக்காய் என நமது திறமைகளை, குணங்களை, ஆற்றலை பயன்படுத்தும் பொழுது அவர் என்றென்றும் நம்மோடு தங்கி வாழ்வார். நமது வாழ்க்கை என்னும் பாறையில் நற்செயல்களால் கடவுளுக்கென உயர் இல்லம் அமைப்போம். அதில் என்றும் அவர் தங்கி வாழ செய்வோம். கவர்ச்சி பொருட்களில், தற்காலிக இன்பத்தில், நிரந்தரமற்ற உறவில் மயங்கி கடவுளை தொலைத்து விடாதிருக்க விழிப்பாய் இருப்போம். ஜெபத்தில் ஒவ்வொரு நொடியும் நம்மை புதுப்பித்துக் கொள்வோம்.